நம்ம அட்வைஸ் லாஸ்ட் 2 3 நாளாகவே கண்டிப்பாக உங்களுக்குலாம் தோணியிருக்கும், என்னடா ஒரே அட்வைஸாக போயிட்டு இருக்காரு, யார் ஏதாவது கொஞ்சம் சுவாரஸ்யமாக கொஞ்சம் ரிலாக்ஸேஷனாக ஏதாவது ஒன்று தேவை அப்படின்னு நீங்கள் நினச்சிருப்பீங்க. அஃப்கோர்ஸ் எனக்கே அது வந்து தேவைப்படுது. ஏன்னா தளபதியோட ஸ்பீச்சு, அப்போ அவர் சுற்றி நடக்கிற விஷயங்கள், அவர் என்ன சொல்ல வர்றாரு அப்படின்றத கொண்டு வந்து உங்கள்கிட்ட சேர்த்துட்டேன். அதை பற்றி இன்னும் நிறைய இருக்குது. பட் இருந்தாலும் கண்டினியூ அப்படியே போனோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து கொஞ்சம் மைண்டு கொஞ்சம் ஃப்ரீ ஆகும். என்னடா பண்ணலான்னு யோசிக்கும் போது நமக்கு தான் வந்து அதுக்குன்னே தனியாக ஒரு மென்டல் கூட்டமே ட்விட்டர் பக்கத்துலேயும் அப்புறம் மற்ற இடத்துலையும் வந்து அலைஞ்சிட்டு தெரியுதா. அப்படியே போய் உள்ளுக்குள்ளே போய் இந்த சினிமா சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் அப்படியே தேட ஆரம்பித்தோடனே அப்படியே லம்ப்ளம்பாக மாட்டுது. வடை சுடுறாங்க, இஷ்டத்துக்கு சுடுறாங்க. கல்கி வசூலையும் லியோ வசூலையும் கம்பேர் பண்ணி ஒருத்தன் போடுறான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 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 ஹோமோசெக்சுவல் இது ஒன்று இருக்கு, என்னது பேர். அந்த பேர் வந்து விஜய் படம் நடிக்கிற படத்தில் யார் வேணாலும் நடிக்கலாம், அஜித் படம் நடிக்கிற படத்தில் நடிக்க முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி வைக்கிறான். இந்த மாதிரி நமக்கு கண்டென்ட் கொடுக்குறதுக்குன்னே இதை சுற்றி தெரியுறாங்க. ஸோ அந்த கண்டென்ட்ல தான் இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். வெல்கம் டு விஜய்ஸ் மூவி டாக். என்னுடைய சேனல் நீங்கள் ஃபஸ்ட்டு வரீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நம்ம என்னெல்லாம் வந்து இந்த வீடியோவில் இப்போ பார்க்க போகிறோம் அப்படின்றது ஆல்ரெடி சொல்லிட்டேன். பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் வந்து இப்போ நான் இவங்களை ட்ரோல் பண்ணாலும் அஜித் ஃபேன்ஸ் வந்துடுவாங்க உடனே, நீ என்னடா தலையை ட்ரோல் பண்ணுறியா அப்படின்னு. பட் நாங்கள் தலையை வந்து ட்ரோல் பண்ணலை. ஆனால் தலை ஏதாவது இடவிடமாக பண்ணால் கண்டிப்பாக நான் ட்ரோல் பண்ணுவேன். பட் இருந்தாலும் தலையோட எந்த மாதிரி ரசிகர்களை ட்ரோல் பண்ணுறேன் அப்படின்றதுக்கு தான் ஒரு வீடியோ இருக்குது. பட் தலையோட எந்த மாதிரி ரசிகர்கள்லாம் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு நல்ல ரசிகர்களும் இருக்காங்க அப்படின்றதுக்கு ஒரு வீடியோ இருக்குது. அதை நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு அந்த கண்டென்ட்டை முடிச்சுட்டு போய் அப்புறம் இந்த பிக்கால் வேலை வச்சு செய்வோம். ஓகே, அந்த வீடியோ வந்து ஃபஸ்ட்டு பார்த்துட்டு வந்துருங்க. அஜித் ரசிகர்கிட்ட நான் கேள்வி கேட்கணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் உட்காந்துருக்கேன். மக்கள் இயக்க நிர்வாகிகள் கூட உங்களை பார்க்கறது அப்படிங்கிறது ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா எதனாலண்ணா அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். சின்ன வயசுலேருந்து நான் தலை ரசிகர் தான். எனக்கு ஒரு தலைவர் தேவை. அதுக்கு நிரந்தரமான ஒரு நல்ல ஒரு தலைவர்னு பார்த்தீங்கன்னா அது விஜய் அண்ணா அவர்கள் தான். நான் என்ன மாதிரி நிறைய தலை ரசிகர்கள் வருவாங்க, இதுக்கு மேலே வர இருக்கிறாங்க. வந்து நீங்கள் பார்த்தீங்க. சரி, இப்போ நீங்கள் இந்த பார்த்துட்டு வந்திருப்பீங்க. இவர் வந்து தன்னை தலை ரசிகர்னு சொல்லிக்கிறாரு. பட் மக்கள் இயக்க நிர்வாகிகளுடன் சேர்ந்து பயணிக்கிறோம் அப்படின்ற விஷயத்தை இங்கே பதிவு பண்ணுறாரு. இவர் சொன்ன விஷயத்தை நான் ஆல்ரெடி ஒரு வீடியோவில் சொல்லியிருக்கேன். பட் இந்த கிளிப்பிங் போடாமல் சொல்லியிருப்பேன். இந்த மாதிரி ஒரு மன்றத்தை சேர்ந்தவங்க வந்து இந்த மாதிரி செயல்பட்டு இருக்காங்க அப்படின்னு. ஸோ அது இவங்க தான். நம்ம வந்து இந்த மாதிரி ஒரு அறிவார்த்தமான உள்ள மக்களை வந்து நம்ம வந்து திட்டுறதே கிடையாது. ஏன்னா அவங்களுக்கு வந்து ரியாலிட்டி என்னன்னு தெரியுது, திரை என்னன்னு தெரியுது. திரையில் வந்து அவங்களுக்கு வந்து தலையை பிடிக்குது அப்படின்னா அது அவங்களுடைய சாய்ஸ், அது அவங்களுடைய ஒப்பீனியன், அது அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட். பட் நிஜத்தில், அதாவது களத்தில் நம்முடைய நாட்டுக்கு தமிழ் மக்களுக்கு யார் நல்லது செய்வாங்க அப்படின்றதுக்கு ஒரு தலைவர் தேவை. அந்த தலைவராக வந்து அவங்க இப்போ சூஸ் பண்ணியிருக்கிறது தளபதி அவர்களை. ஸோ இதை வந்து நம்ம வரவேற்கணும். இது வந்து தலை ஃபேன்ஸும் கிடையாது. அது ரஜினி ஃபேன்ஸாக இருக்கலாம், கமல் ஃபேன்ஸாக இருக்கலாம், இல்லை அஜித், சூர்யா, விஷால், யாராக வேணா இருக்கலாம். நீ ஒரு திரையில் ஒரு நடிகரை பார்த்து கொண்டாடுறியா, அது உன்னுடைய ஆப்ஷன், அது உன்னுடைய சாய்ஸ். அதை வந்து எதுக்காக உனக்கு பிடிக்குன்றது உனக்கு மட்டும் தான் தெரியும். உன்ன மாதிரி அவங்க வந்து இமிட்டேட் பண்ணுறதுனால உனக்கு பிடிக்கலாம், இல்லை நீ எதிர்பார்க்குற மாதிரி அவங்க இருக்கிறனால நீ வந்து உனக்கு வந்து அவங்களை பிடிக்கலாம், இல்லை அவங்கள பற்றி வேறு ஏதாவது சம்திங், வேறு ஏதாவது நியூஸ் உன் காதில் விழுந்து அது உனக்கு ப்ரைட் மூமெண்ட்டை கொடுத்து நீ அவங்களுக்கு பிடிக்கலாம். அந்த மாதிரி பல ரீசன் இருக்கலாம். பட் ஒரு நாட்டின் தலைவராக நம்ம ஒருத்தரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் நமக்கு பிடிக்கிறத மட்டும் வச்சு செயல்படுத்திட முடியாது. அதற்கு மீறி அவர்கள் என்ன மாதிரியான ஒரு கட்டமைப்பை எடுத்து வைக்கிறாங்க, அவங்க எந்த மாதிரியான நல்லதை வந்து நாட்டு மக்களுக்கு செய்வாங்க அப்படின்றத புரிஞ்சுக்கிற அந்த தன்மை வேணும். அந்த மாதிரி புரிதலுடையவர்கள் தான் இந்த மாதிரி தம்பிகள். ஸோ இவர்களுக்கு என்னுடைய பாராட்டுகள். மற்றபடி இந்த ட்விட்டரில் உட்காந்து கதறிட்டு இருக்க, அது ரஜிதா இருந்தாலும் சரி, இல்லை வேற ரஜினியாக இருந்தாலும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, வன்மத்தை துப்புற பசங்களையும் கண்டபடி பேசுகிற பசங்களுக்கும் என்னுடைய கவுண்டர் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா அதை இனி வரப்போகிற வீடியோவில் பார்க்க போகிறீங்க. ஸோ அதை தான் நம்ம அடுத்து பார்க்க போகிறோம். விஜய் நடிக்கிற எந்த படத்தை வேணாலும் அஜித் நடிச்சிடலாம். அஜித் மட்டும் இல்லை, யார் வேணாலும் நடிக்கலாம். இப்போ துப்பாக்கி படம் வேற யாரும் நடிச்சா ஓடாதுன்றீங்களா? யார் நடிச்சாலும் ஓடும். லியோ படம் யார் நடிச்சாலும் ஓடாதீங்களா? யார் நடிச்சாலும் ஓடும். விஜய் வந்து சூஸ் பண்ற ரோல் யார் வேணாலும் நடிக்கலாம், விஷால் கூட நடிக்கலாம். ஆனா அஜித் வரலாறு படத்தை வேற யாரா நடிக்க முடியுமா? நடிக்க சொல்லு. வரலாறு படத்தை காட்ஃபாதர் விஜய் நடிக்க சொல்லு, சூப்பரா இருக்கும். பில்லா படத்தை வேற யாரா நடிக்க முடியுமா? மங்காத்தா படத்தை அஜித்தை தவிர்த்து அந்த மாதிரி வில்லன் ரோல் யாரா பெர்ஃபார்ம் பண்ண முடியாது. சோ விஜய் சூஸ் பண்ற ரோலை யார் வேணாலும் நடிச்சிடலாம். ஆனா அஜித் சூஸ் பண்ற கதையோ ரோலையோ யாருமே நடிக்க முடியாது. இப்போ பார்த்துட்டு வந்துருப்பீங்க, இந்த 2 நாய்ங்க இருக்குதுங்களே, ஹோமோசெக்சுவல் நாய்ங்க, இதுங்களுக்கு விஜயோடத்தை பிடிச்சி சாப்பிடல அப்படின்னா தூக்கமே வராது போல இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கிறாங்க இவங்க. ஆக்சுவலி டிஎம்கே கை கோலிக்குன்னு நல்லா தெரியும். எங்கே எப்படி கோழி முட்டை வராங்க பாருங்க. இப்படிலாம் பேசினா உடனே விஜய் ஃபேன்ஸ் கொந்தளிச்சு வந்து இவங்களுக்கு பதில் சொல்லிடுவாங்க. உடனே அஜித் ஃபேன்ஸ் திருப்பி வருவாங்க. அதாவது நான் ஒன்னே ஒரு விஷயம் தான் சொல்லிகிட்டே இருக்கேன். இவங்களுக்கு எப்படின்னா, ஒரு தமிழ்நாட்டில் வளர்ந்து வரும் ஒருத்தரை பிரிக்கிறது வந்து முன்னாடி வந்து மதத்தை வச்சு பிரித்தாங்க, அப்புறம் ஜாதியை தான் மெயினாக வச்சு பிரித்தாங்க. இப்போ வரைக்கும் பிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ ஜாதியை கூட ஓரளவு மறந்து மக்கள் ஒன்று சேர்றாங்க அப்படின்னும் போது ஹீரோஸ்களை வச்சு
ரசிகர்களிடையே சண்டை மூட்டி விட்டு அந்த ஹீரோக்கள் வந்து நாளைக்கு நின்னா கூட அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மனநிலையை ஏற்படுத்தக்கூடிய ஒரு தீவிரவாதி கூட்டம் தான் இவங்க நம்ம சொல்லணும். உண்மையை சொல்ல போனால் ஒரு நாட்டில் போய் இன்னொரு நாட்டில் குண்டு வைக்கிறவங்க மட்டும் தீவிரவாதி கிடையாது. அந்த நாட்டுக்குள்ளேயே இருந்து அந்த நாட்டு மக்களையே அழிக்கணும்னு பார்க்குறான் பாருங்க. இந்த மாதிரி வேலைகள்லாம் செஞ்சு இவங்களும் என்னை பொறுத்த வரைக்கும் தீவிரவாதிகள் தான். இந்த மாதிரி தேச துரோகி தீவிரவாதிகள்லாம் அங்கேயே அடிச்சு சாவடிக்கணும். இந்த நாய் கேள்வி கேட்குது, இந்த லியோ படத்தில் வந்து யார் வேணா நடிச்சிடலாம், விஜய் அவர்கள் சூஸ் பண்ணக்கூடிய படத்தில் யார் வேணா நடிச்சிடலாம் அப்படின்னு. நீ இப்போ அஜித்துக்கு சப்போர்ட் பண்ணி பேசுறதுனால நான் ஓன்ட்ட கேட்குறேன், பில்லா படத்தை அஜித் தவிர யாருமே நடிக்க முடியாதா? அந்த படத்தை ஆல்ரெடி நடித்தது ரஜினிகாந்த், அதுக்கப்புறமா இந்தியில் நடித்தது ஷாருக் கான், அதுக்கப்புறமா தாண்டா இங்கே அஜித் வந்து நடித்தார். வரலாறு படத்தில் யாருமே நடிக்க முடியாதா? ஏன் அதுக்கு முன்னாடி யாருமே திருநங்கையா எந்த ஹீரோ நடிச்சதில்ல? ஏன் விஜய் அவர் மாதிரி நடிக்கணுமான்னு கேட்குறியா? ஏன் நடிக்கணும்? இப்போ ரஜினி அவர்கள் என்ன திருநங்கையா நடிச்சுட்டா வந்தார் படம்குள்ள? இன்னைக்கு சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறீங்கல்ல. அவர் ஒரே ஒரு படத்தில் பணக்காரன் படத்தில் 100 வருஷம் மாப்பிள்ளைக்கும் பொண்ணு பாட்டு, அந்த பாட்டில் ஒரு பொம்பளை கெட்ட போடுவார், அவ்வளோதான். மற்றபடி ரஜினி அவர்கள் வந்து வெர்சட்டைலாக ஒன்றும் பெருசாக ஒன்றும் காமிச்சிடலையே, பட் அவர் சூப்பர் ஸ்டார்னு கொண்டாடுறோம். அவர் கமர்ஷியல் ஹீரோ, அஜித்தும் கமர்ஷியல் ஹீரோ தான். இடையில ட்ரை பண்ணி பார்த்தாரு, வரலாறு படம் ஹிட் ஆச்சு, ஃபைன். அஜித்தை யாரும் நடிகர் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் டான்ஸரா? விஜய் மாதிரி டான்ஸ் ஆட முடியுமா? விஜய் மாதிரி பாட்டு பாட முடியுமா? ஏண்டா விஜய் மாதிரி காமெடி பண்ண முடியுமா? இல்லை விஜய் மாதிரி படத்தில் இத்தனை படங்கள் ஹிட்டு தான் கொடுக்க முடியுமா? என்னடா லூஸ் மாதிரி பேசுறீங்க நீங்களாம்? மனுஷங்களா வேற ஏதாவது எந்த ஒரு கம்பேரிசன் பண்ணாலும் அதில் ஒரு அர்த்தம் இருக்கணும், ஒரு நியாயம் இருக்கணும். விஜய் மாதிரி சூஸ் பண்ணி யார் வேணா அந்த படத்தில் நடிச்சிடலாம் அப்படின்னா, விஜய் மாதிரி சூஸ் பண்ண நடித்த படங்கள் தானே அஜித் நிறைய படம் நடிச்சாரு. அப்புறம் எல்லாமே பிளாக் பஸ்டர் ஹிட்டில் ஆயிருக்கணும், ஏன் ஃப்ளாப் ஆச்சு? நீ சொன்ன இந்த வெர்சடைல் படம் வந்து பில்லா ரீமேக்கு ஹிட் ஆச்சு, வரலாறு அதில் வந்து திருநங்கையா நடிச்சிருந்தாரு, அப்புறம் மூணமா நடிச்சிருந்தாரு, படம் ஹிட் ஆச்சு. அப்புறம் இன்னொரு படம் சொன்னா. ஸோ இந்த மாதிரி நீ சொல்கிற படங்களில் யார் வேணா நடிக்கலாம், அது நடிக்க முடியாமலாம் கிடையாது. அந்த கேரக்டர் அவங்களுக்கு சூட்டானா நடிப்பாங்க, இல்லைன்னா இல்லை. இப்போ கமலஹாசன் மாதிரி அஜித் நடிச்சிட முடியுமா? ஏண்டா கொஞ்சம் ரொம்ப மூத்தத்தை வேணா வாங்கி கொடுக்குறியா நீ? நான் உங்களுக்குலாம் என்ன பண்ணணும்னா, விஜய் ஃபேன்ஸ் எல்லாரும் சேர்ந்து நல்லா மூத்தத்தை போய் நீங்கள் வாயில் ஊற்றி விடுங்க, அதான் எங்களுக்கு புத்தி வரும். அப்போட புத்தி வராது. ஏன்னா கேட்குற கேள்வி பார்த்தீங்களா எந்த அளவுக்கு கேட்குற மாதிரி லூசுத்தனமா. இன்னைக்கு விஜய் மாதிரி ஒருத்தர் டான்ஸ் ஆட முடியாதுண்ணா, விஜய் மாதிரி பாட்டு பாட முடியாது, விஜய் மாதிரி இப்போ ஆக்ஷன், விஜய் மாதிரி இப்போ க்ரௌட் புல்லிங்க, விஜய் அளவுக்கு கலெக்ஷன் இல்லை, எல்லாமே விஜய் டாப்பில் இருக்கும்போது நீ அஜித்தை கூட கம்பேர் பண்ணிட்டு இருக்க பரதேசி. நாங்களே அவர் கம்பேர் பண்ணல, அவர் வாட்டுக்கு தனியாக நடந்துகிட்டு இருக்காரா? ஃபர்ஸ்ட் லுக்கை பார்த்துட்டு நான் கொஞ்சம் கலாய்க்கலாம்னு பார்த்தேன். சரி எதுக்கு நம்ம போயிட்டு பாவம் விடாமுயற்சியே கஷ்டப்பட்டு விடாமல் எடுத்து இப்போதான் வந்து படத்தை எப்படியாவது முடிச்சு ரிலீஸ் பண்ணணும்னு பார்த்து ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அந்த ஒரு நல்ல எண்ணத்தில் ஃபர்ஸ்ட் லுக்கு சத்தியமாக எனக்கு பிடிக்கல. என்ன ஒரு அவருக்கு வந்து ஒரு பேக்கை தூக்கிட்டு நடந்த ஒரு மாதிரி ஒரு ஸ்டில் வச்சிருக்காங்க காலி ரோட்டில், இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். பட் சரி நம்ம அதுக்கு தேவையில்லை, அதை பற்றி கலாய்க்க வேண்டாம், சொல்ல வேணாம்னு சொல்லி விட்டுட்டேன். ஆனால் இந்த மாதிரி பரதேசி பேசும்போது நமக்கு என்ன பண்ணுறதே தெரியல. ஸோ எல்லாம் என்ன பண்ணுறது? நான் சொன்ன மாதிரி எல்லாம் பேஞ்சு வாயில் ஊற்றுங்க அவனுக்கு. அப்புறம் இந்த மென்டல்ஸ் குரூப்னு ஒன்று இருக்குது. இந்த மென்டல்ஸ் குரூப் யாருன்னு தெரியும் உங்களுக்கு, ஓகேங்களா? அவங்க வந்து அஜித் போர்வையிலையும் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, அஜித் ஃபேன் என்ற போர்வையில், ரஜினி ஃபேன் என்ற போர்வையில் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க, சூர்யா ஃபேன் என்ற போர்வையில் உள்ளுக்குள்ள இருக்கிறாங்க. இவங்க எல்லாம் அவங்க பேரை யூஸ் பண்ணிக்கிறாங்க. ஆனால் ஒரு விஷயத்த போடுறாங்க, என்னென்னா கம்பேரிசன். லியோ வந்து கலெக்ட் பண்ண மொத்த வசூலையும் 4 நாளில் கல்கி வந்து வசூல் பண்ணிடுச்சான் அப்படின்ற ஒரு கலை. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேன் இண்டியா படமே ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் 100 கோடியை தொடரல, லியோ படம் ஃபர்ஸ்ட் நாள் கழிச்சு 145 கோடியை தாண்டிச்சா அப்படின்னு போடுறாங்க. நீங்கள் எப்படி போட்டாலும் ப்ரொடியூசர் போட்டது தான், புரியுதா? ட்விட்டரில் ஃபர்ஸ்ட் நாள் கலெக்ஷன் இவ்வளோ அமௌண்ட்டுன்னு போட்டது தான். அதை நீ தலைகீழ நின்று குப்புற நின்று தண்ணி குடித்தாலும் சரி, இல்லை எவங்கிட்ட வாங்கி குடித்தாலும் சரி, அதை உங்களால் மாற்றவே முடியாது. ரெண்டாவது, முதல்ல இவங்களுக்கு இந்த பேன் இந்தியா அப்படின்னா என்னன்னு தெரியல. பேன் இந்தியா அப்படின்னா எல்லா ஸ்டேட்லேயும் இருக்க ஆக்டர்ஸை உள்ளே சேர்த்து வச்சு நடிக்கிறது தான் பேன் இந்தியா படம். இதுக்கு முன்னாடி ஜெயிலர் படம் ஹிட் ஆனதுக்கும் பேன் இந்தியா ஹீரோஸ் தான். பேன் இந்தியா ஹீரோஸ்னா என்ன? நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்டார் ஹீரோஸ். இப்போ இந்த கல்கி படத்துலையும் ஸ்டார் ஹீரோஸ், அமிதாப் பச்சன் ஸ்டார் ஹீரோஸ், கமல்ஹாசன் ஸ்டார் ஹீரோஸ், பிரபாஸ் அவருக்கு வந்து பெருசாக படம் வந்து இப்போ ரீசெண்டாக போனேன்னா, பட் அவருக்கு இருக்க மவுஸ் இருந்துட்டு தான் இருக்குது. தீபிகா படுகோனே அவங்களும் வந்து ஒரு பேன் இந்தியா ஹீரோயின். ஸோ தீபிகா படுகோனே, அமிதாப் பச்சன் இவங்க 2 பேர் நடிச்சிருக்கும் போது ஆட்டோமேட்டிக்காக அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா நார்த் இந்தியா சைடில் நிறைய தேட்டர்கள் ரிலீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் கலெக்ஷன் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. இந்த பக்கம் கமல்ஹாசன் இருக்காரு சவுத் சைடில். அதுக்கப்புறம் தெலுங்குக்கு வந்து பிரபாஸ், மலையாளத்துக்கு வந்து யார் இருக்காங்கன்னு தெரியல எனக்கு சரியா, எனக்கு தெரிஞ்சால் நீங்கள் கமெண்ட்டில் போடுங்க. ஸோ இந்த மாதிரி எல்லா சைடு ஆக்டர்ஸையும் கவர் பண்ணி எடுக்கிற படம் தான் பேன் இந்தியா படம். அதுலேயும் இவ்வளோ பெரிய ஸ்டார்ஸ் இருக்கும்போது 600 கோடி பட்ஜெட் போட்டு எடுக்கும்போது படத்தின் தரம் உண்மையாலுமே வந்து அந்த ஹாலிவுட் ஸ்டைலில் சினிமாட்டோகிராஃபிலாம் இருக்குது அப்படின்னு அது பெருமளவு பாராட்டப்பட்டனால தான் இன்றைக்கி அந்த படத்துடைய வசூல் இவ்வளோ தூரம் இருக்குது. இதுக்கு முன்னாடி ஒரு படம் வந்துச்சு, பிரபாஸ் படம், அதுவும் பேன் இந்தியா படம் தான் எடுத்தாங்க, அனுமன் ஜி அப்படின்னு. அது எந்த அளவுக்கு நக்கிட்டு போச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். ஸோ எந்த ஒரு படமாக இருந்தாலும் அது குவாலிட்டி இருந்துச்சுன்னா அதோடைய வசூல் ரீச் ஆகும். ஆனால் நீங்கள் சொல்கிற மாதிரி 400 கோடி 4 நாளில் எடுக்கல, 300 கோடி சம்திங் தான் எடுத்திருக்கு. அது ஸ்டாண்டிங்கில் பார்த்தே தெரியுது. ப்ளஸ் இவங்க லியோ கூட கம்பேர் பண்ணுறாங்க. லியோ நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி தேட்டர்ஸில், அதாவது எப்படின்னா இண்டிவிஜுவல் சிங்கிள் தேட்டர்ஸில் ரிலீஸ் பண்ணாங்களே ஒழிய பெரிய பெரிய சினிமாஸ், அதாவது மல்டிப்ளெக்ஸில் ரிலீஸ் பண்ணலை. அதோடைய அப்போ அந்த வசூலே மிகப்பெரிய அடி அங்கே வாங்குச்சு.
அதையும் மீறி தான் லியோ படத்துடைய வசூல் வந்து 550 கோடி அது மேலே தாண்டி போயிருச்சு. பட் 550 60 கோடியில் தாண்டி போனாலும் ஒரு குறிப்பிட்ட கட்டத்துக்கு மேலே ப்ரொடியூசர்கிட்ட விஜய் சொல்லியிருப்பார், விடியா ஃபர்ஸ்ட் நாள் வசூலுக்கே அவங்க தண்ணி குடிக்கிறாங்க, ஒன்றும் பண்ண முடியல, நீ வேற வசூலை போட்டு இன்னும் போட்டு உசுரை அவங்க டென்ஷன் பண்ணி விட்றாதுன்னு இருப்பாப்ல. அதனால ப்ரொடியூசர் லலித் வந்து அதோட சைலண்ட் ஆகிட்டாப்ல. ஸோ இதுதான் உண்மையான நிலவரம் ஒழிய இவங்களுக்கு இந்த பேன் இந்தியாவுக்கும் ஒரு சிங்கிள் ஸ்டார் விஜய் வந்து லியோ படத்தில் ஒரே ஒரு ஸ்டார் மிஞ்சி போனால் சஞ்சய் தத்து விஜய் இவங்க 2 பேர் தான் 2 ஆளுங்க. இவங்க பேன் இந்தியா ஸ்டார், இவங்க படம் இவ்வளோ தூரம் வசூலாகிறதுக்கு காரணம் என்னன்னா அது விஜய் மட்டும் தான், வேற யாரும் கிடையாது. ஸோ ஒரு ஆள் நின்று ஒரு படத்தை 600 கோடி மேலே கொண்டு போகிறதும், ஒட்டுமொத்த இந்தியாவில் இருக்க பிக்கஸ்ட் ஸ்டார் இருந்தும் 4 நாளைக்கு அப்புறமா 400 கோடி 500 கோடி வசூல் பண்ணுறதும் பெரிய பேன் இந்தியா வசூல் நீங்கள் சொன்னீங்கன்னா உங்களை மாதிரி முட்டா பயலுக்கு இந்த உலகத்திலே கிடையாது அப்படின்றது திரும்பவும் ஒரு வாரி ப்ரூவ் பண்ணப்படுகிறது. இந்த நம்ம மேக்ஸில் சொல்லுவோமே A+B² அப்படின்னா அது மாதிரி ஹென்ஸ் ப்ரூவ்டு. இவங்க முட்டாள் எப்பயும் முட்டாளாக தான் இருப்பாங்க, முட்டு கொடுத்துட்டே இருப்பாங்க, கடைசியில் முட்டி செத்தாலஞ்சாவாங்களே ஒழிய மூளையை மட்டும் யூஸ் பண்ணவே மாட்டாங்க அப்படின்றத சொல்லி இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். See you on another video. Love you all. Take care. Bye bye.